ஒரு நாடு பொருளாதாரத்துல பெரிய அளவுல வளர்ச்சி அடையணும்னாக்கா அதுக்கு ரொம்ப முக்கியமானது மின்சாரம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னா அது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். ஆனா உழைப்பவர்களுடைய உறக்கம், அதாவது உழைப்பவர்கள்னாக்கா அவங்க கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சாலும் சரி, சிந்தனையாளர்களாக இருந்தாலும் சரி, உழைப்பவர்களின் உறக்கம் அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக அவசியம். தொழிற்சாலையோ தொழிற்கூடமோ அது இயங்கணும்னாக்கா அதுக்கு எப்படி மின்சாரம் அவசியமோ அதே போல மனித சக்தி, உழைக்கும் திறனும் ரொம்ப அவசியம். நாள் முழுக்க உழைச்சவனுக்கு இரவுல கட்டாயம் ஓய்வு வேணும், உறக்கம் வேணும். அது இருந்தாதான் அந்த உடம்பு அடுத்த நாள் வேலைக்கு தன்னை தயார்படுத்திக்க முடியும். இதை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனித இரவுல நிம்மதியா உறங்காம அடுத்த நாள் வேலையை அவனால செய்ய முடியாது. வேலைகள் அவனுக்கு ரொம்ப பலுவானாக்கா அவனுடைய வேலை செய்யற வேகம் குறையும். இதனால உற்பத்தி திறன் குறையும், உற்பத்தி குறையும். நாட்டினுடைய வளர்ச்சி நிச்சயமா தொழில்துறையில மிகப்பெரிய தேக்கத்துல இறங்கும். இதனால பொருளாதார வளர்ச்சி பாதிக்கும். இதுதான் இது ஒரு செயின் மாதிரி, இது ஒரு தொடரா போகக்கூடிய ஒரு விஷயம். இரவுல மக்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது அவங்களுடைய அசதியையும் சோர்வையும் மட்டுமே இந்த மீடியாக்கள் கணக்கிடுற மாதிரி தெரியுது. அப்படி கிடையாது. அவங்களுடைய சோர்வு அசதியை அவங்க வெளிப்படுத்துறாங்கன்றது என்னமோ நிச்சயம்தான். ஆனா இன்றைக்கு உறங்காம நாளைக்கு அவங்களால வேலை செய்ய முடியாது. இன்றைக்கு உறங்காம நாளைக்கு அந்த பிள்ளைகளால பள்ளியில கவனம் செலுத்த முடியாது. இதனால கல்வியும் பாதிக்கும், பொருளாதாரமும் பாதிக்கும். ஒட்டு மொத்தமா எல்லா விஷயங்களையுமே இணைக்கிற ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுதான் இரவுல மனிதன் நிம்மதியா தூங்குறது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த ஒரு அரசுமே புரிதல் இல்லாத அரசாகத்தான் இருக்கும். இதை கூட புரிஞ்சுக்க முடியாத இதுக்கும் முட்டு கொடுக்கறாங்க. முட்டு கொடுக்கறதுனாலதான் அவங்கள முட்டாள்கள்னு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது முட்டு ஆள், அதாவது முட்டு கொடுக்கிற ஆள், அதான் முட்டாள். சரியா இருக்குங்களா? சரியான வார்த்தையை தான் தமிழ்ல வச்சிருக்காங்க.